சுகாதாரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்களில் கலந்து வனவிலங்குகள் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது. காரணங்கள்: பிளாஸ்டிக் கழிவுகளில் கணிசமான பகுதி பாட்டில், பைகள் மற்றும் பேக்கேஜ் போன்ற ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பொருட்களில் இருந்து வருகிறது. போதுமான கழிவு மேலாண்மை இல்லாதது: உலகின் பல பகுதிகளில் பிளாஸ்டிக் சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி செய்வதற்கு சரியான உள்கட்டமைப்பு இல்லாததால் அது எரிக்கப்படுகிறது, திறந்தவெளியில் கொட்டப்படுகிறது அல்லது சுற்றுச்சூழலில் கசிகிறது. பொருளாதார அழுத்தங்கள்: பிளாஸ்டிக்கின் குறைந்த விலை, குறிப்பாக ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அதன் பரவலான உற்பத்தி மற்றும் நுகர்வை நிறுத்துகிறது. விளைவு: சுற்றுச்சூழல் மாசுபாடு, சிக்கிக்கொள்வது மற்றும் உட்கொள்வதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் தீங்கு மற்றும் உணவு சங்கிலியில் நுழையும் மைக்ரோ பிளாஸ்டிக் மற்றும் நச்சு ரசாயனங்கள், மனித உடல்நல அபாயங்கள் ஆகியவை இதன் விளைவுகளாகும். கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள் மற்றும் பிற விலங்குகள் பிளாஸ்டிக்கை உணவாக தவறாக புரிந்து கொண்டு பட்டினி அல்லது மூச்சு திணறலுக்கு வழிவகுக்கும். அவை பெரிய பிளாஸ்டிக் குப்பைகளிலும் சிக்கிக்கொள்ளலாம். சுற்றுச்சூழல் அமைப்பு சேதம்: பிளாஸ்டிக் நீர் வழிகளை அடைத்துக் கொள்வதற்கு பங்களிக்கிறது மற்றும் வாழ்விடங்களை மாற்றுகிறது. நுண் பிளாஸ்டிக்குகள்: பிளாஸ்டிக் மக்காது, மாறாக அது நுண் பிளாஸ்டிக்குகள் எனப்படும் சிறிய துண்டுகளாக உடைந்து நீர், மண் மற்றும் காற்றை மாசுபடுத்துகிறது. மனித உடல்நல அபாயங்கள்: நாம் உண்ணும் உணவிலும் குடிக்கும் தண்ணீரிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் தற்போது காணப்படுகிறது. மேலும் அவை ஏற்படுத்தும் உடல்நல பாதிப்புகள் இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் கணக்கான விலங்குகள் பிளாஸ்டிக்கை உட்கொள்வதாலோ அல்லது அதில் சிக்கிக்கொள்வதாலோ கொல்லப்படுகின்றன. உதாரணமாக, கிட்டத்தட்ட அனைத்து வகையான கடல் பறவைகளிலும் பிளாஸ்டிக்கை உண்பதாக அறியப்படுகிறது. மனித உடல்நல அபாயங்கள்: நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீர் மற்றும் சுவாசிக்கும் காற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் மற்றும் அவை எடுத்து செல்லும் நச்சு ரசாயனங்கள் உள்ளன. செல் சேதம் மற்றும் நோய்: மைக்ரோ பிளாஸ்டிக் செல்லுலார் சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் பிளாஸ்டிக் தொடர்பான ரசாயனங்கள் ஹார்மோன் செயல்பாட்டை சீர்குலைக்கும் என்றும் ஆய்வுகள் காட்டுகின்றன. தீர்வு: பிளாஸ்டிக் பாட்டில்களை மரம் மற்றும் செடிகளுக்கு வேலியாக அமைத்தல், எதிரி பொருட்களை செடி நடுவதற்கு பயன்படுத்துதல், எதிரி பொருட்களில் இருந்து அலங்கார பொருட்கள்